ஓம் சாந்தி. நமது யஜ்யத்தின் மிக மூத்த சகோதரர் மும்பை ரமேஷ் அவர்களுடைய விசேஷமான தாரணை வகுப்பை நாம் கேட்க இருக்கின்றோம். வகுப்பின் தலைப்பு என்னவென்றால், அனைத்தையும் வெற்றிகரமாக ஆக்குங்கள், வெற்றியாளராக ஆகுங்கள். ஓம் சாந்தி. பாபா மிக சிறந்த டீச்சராக இருக்கார், சத்குருவாக இருக்கார். எப்படி டீச்சர் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுடைய புத்தியில் திறமையை நிரப்பி அவங்களுடைய ஸ்டாண்டர்டை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துகிறாங்க, அதே போல் நம்முடைய பாபா உலகத்துக்கே மிகச்சிறந்த டீச்சராக இருக்காங்க. பாபா யஜ்யத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து ஞான முரளியை, நம்முடைய ஞான வகுப்பை நடத்தி குழந்தைகளுக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, முறையாக, சரியாக போதனை பண்ணுறாங்க. படிப்படியாக ஞானத்தை சொல்லி 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 நம்முடைய திறமையை வளர்க்குறாங்க. ஆரம்பத்திலேயே காலச்சக்கரத்தினுடைய ஞானம், 5000 ஆண்டுகளுடைய ஞானத்தெல்லாம் பாபா சொல்லலை. ஏன்னா சொன்னால் கூட நமக்கு புரிந்து கொள்றதுக்கான சக்தி என்பது இருக்காது. இப்போ பாபா எப்படி நமக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, குழந்தைகள் எந்த பாவனையில் இருந்தாங்களோ, நம்ம ஞானத்துக்கு வர முன்னாடி பக்தி பாவனையில் இருந்திருப்போம், அதில் ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையின் பாவனையில் இருந்திருப்போம். அந்த நம்பிக்கையை பாபா துண்டிக்கலை, பாவனையை துண்டிக்கலை, புரிய வச்சு பரிபக்குவமான மனநிலையை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் வரலாறுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 14ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி, பிரான்ஸ்லலாம் பார்க்கும்போது அவங்க தன்னுடைய தர்மத்தின் கோட்பாடுகளை கூட மீற ஆரம்பித்தாங்க, தன்னுடைய தர்மத்தின் நடைமுறைகளை கூட மீற ஆரம்பித்தாங்க, அந்த தர்மத்தினுடைய பாவனையை துண்டிக்க ஆரம்பித்தாங்க. மார்ட்டின் லூதர் போன்றவங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுடைய ராஜ்யத்தில், அவங்களுடைய தர்மத்தில், கலாச்சாரத்தில் எல்லாமே படிப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. காரணம் என்ன? அவங்க கிறிஸ்துவ தர்மத்தினுடைய கோட்பாடுகள், அதனுடைய கொள்கை, அதில் உள்ள பாவனையை துண்டிக்க ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக மேற்கத்திய நாடுகளில் தர்மம், நடைமுறை, இதில் எல்லாத்துலேயும் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. பாபா குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறையோட ஞானத்தை புரிய வச்சு, நம்மிடம் ஏதாவது பழைய மாதிரி நம்பிக்கை இருந்தால் கூட அந்த நம்பிக்கையை பாபா துண்டிக்காமல் படிப்படியாக அந்த நம்பிக்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு முறை பிரம்மா பாபா பாம்பேக்கு கிளாஸ் எடுத்திருந்தார். இப்போ பாபா கிளாஸ் நடத்தும் போது, கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று யாரெல்லாம் நம்புறீங்க கை தூக்குங்க சொன்னார் பாபா. அப்போ அதில் ஒரே ஒரு மாதாஜி மட்டும் கை தூக்கினாங்க, கீதையின் பகவான் கிருஷ்ணர் சொல்லி. அவங்க பாபாட்டே சொன்னாங்க, பாபா, நான் கீதையின் பகவான் சொல்லி ஸ்ரீ பாபாவை ஏற்றுக்க மாட்டேன், உயிர் போன கூட ஏற்றுக்க மாட்டேன், கீதையின் பகவான் கிருஷ்ணர் சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. பாபா அதுக்கு திரும்ப திரும்ப எதுவுமே சொல்லலை. ஆனால் பாபா என்ன சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து கிளாஸ்க்கு வாங்க, நிறைய விஷயம் நல்லா புரியும்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த மாதாஜி கிளாஸ்க்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு நம்புகிறவங்க கை தூக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பாபா கிளாஸ் நடத்தும் போது அந்த மாதாஜியும் அன்றைக்கி கிளாஸ்க்கு வந்துருந்தாங்க. அன்றைக்கி யாருமே கை தூக்கலை, அந்த மாதாஜி கை தூக்கலை. அந்த மாதாஜிகிட்ட கேட்டேன், நீங்கள் பாபா கேள்வி கேட்டபோது கீதையின் பகவான் கிருஷ்ணன் அழுத்தமாக சொன்னீங்க, இப்போ கை தூக்கலை, கீதையின் பகவான் ஸ்ரீ பாபான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க எப்படின்னு கேட்டேன். அந்த மாதாஜி சொன்னாங்க, நான் டெய்லி கிளாஸ் கேட்க கேட்க எது சத்தியமானதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், பாபா எவ்வளோ பரிபக்குவமாக இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. யார் யார் எந்த நம்பிக்கையில் இருந்தாங்களே, கடந்த காலத்தின் ஆதாரத்தில் நம்பிக்கையில் இருந்தாங்க, அந்த நம்பிக்கை அந்த பாவனை பாபா கொஞ்சம் கூட அதை துண்டிக்காமல் ஞானத்தை புரிய வச்சு பரிபக்குவமாக்குறாங்க. அதனால் சொல்லப்படுது, பாபா ரொம்ப அதிசயமான டீச்சராக இருக்கிறார். அவ்வியக்த முறையில் கடந்த ஆண்டு பாபா வந்தபோது பாபா தெளிவுபடுத்தினாங்க, யோகத்தின் மூலம் அஷ்ட சக்திகள் கிடைக்குது, அந்த சக்தியில் ரொம்ப முக்கியமான சக்தி எதுன்னா விஸ்தாரத்தை சாரமாக்கும் சக்தின்னு சொன்னாங்க பாபா. நடைமுறையில் பார்த்தா நம்ம 7 சக்திகளை பொதுவாக பயன்படுத்துகிறோம்.
ஆனால் இந்த ஒரு சக்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. விஸ்தாரத்தை சாரமாக ஆக்கக்கூடிய சக்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாபா என்ன சொல்கிறாங்க, இப்போதைய நேரம் நீங்கள் இந்த சக்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பாபாவுடைய விருப்பம் என்ன? தன்னுடையதை வெற்றிகரமாக பயன்படுத்த. தன்னுடையது என்றால் பாபாவால் கிடைக்கப்பட்ட பொக்கிஷம், தன்னிடம் இருக்கக்கூடிய பொக்கிஷம். இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், அனைத்திலும் வெற்றியாளராக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமானது விஸ்தாரத்தை சாரமாக்கும் சக்தி. இதன் மூலமாக தான் நம்முடைய அனைத்து பொக்கிஷங்களும் வெற்றிகரமாக பயன்படும். குறிப்பாக நம்முடைய நேரம், நம்முடைய சுவாசம், நம்முடைய சங்கல்பம் எல்லாமே வெற்றிகரமாக பயன்படும். ஆக இவ்வாறு விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக பாபாவுடைய முரளியில் வருது, கடைசி காலத்தில் யார் பகவானை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி பாபா முரளியில் சொல்கிறாங்க. உலகத்தில் அஞ்ஞான உலகத்தில் பார்த்தா கடைசி காலத்தில் பகவானை நினைப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி காலத்தில் எப்படி பகவானை நினைவு வரும்? அதான் பாபா சொல்கிறார், தொடர்ந்து முயற்சி செஞ்சாதான் கடைசி காலத்தில் நினைவு வரும் சொல்லி பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு லௌகியத்தில் வயசான காலத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில யுக்தி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு பகவானை நினைவு ஏற்படுத்தக்கூடிய பெயர் வச்சிடறாங்க. உதாரணமாக நாராயணன் பேர் வச்சுக்கிறாங்க பையனுக்கு. கடைசியில் அந்த வயசானவர் நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் பகவானை நினச்சி நாராயணன்னு சொல்கிறாரா இல்லை தன்னுடைய மகனை நினச்சி நாராயணன்னு சொல்கிறாரான்னு அவருக்கும் புரியாது, சுற்றிலவங்களுக்கு புரியாது. அதே நேரத்தில் பாருங்கள், பிரம்ம பாபா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொக்கிஷத்தையும், தன்னுடைய சுவாசம், சமயம், சங்கல்பம், உழைப்பு எல்லாத்தையும் வெற்றிகரமாக பயன்படுத்தினார். 1969 ஜனவரி 18 காலையில் பிரம்ம பாபா இசுதாதியை அழைத்து கேட்டார், இன்னைக்கு லெட்ரு யாரெல்லாம் போட்டிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பதில் போட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டு எல்லா லெட்டருக்கும் பதில் அனுப்பினார். எந்த காரியத்தையும் பாபா பெண்டிங் வைக்கல. எந்தெந்த காரியத்தில் கவனம் செலுத்தணும், யார் யாருக்கு என்ன சொல்லணும், யார் யாருக்கு எதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறத பாபா எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கரெக்டாக செஞ்சார். அதே நேரம் பாபா கடைசி நாள் கூட காலையில் வகுப்பு நடத்தலை, அதுக்கு பதிலாக சாயங்காலம் வகுப்பு நடத்தினார். அந்த வகுப்பு நடத்தி முடித்து போகும்போது கூட கடைசியாக பாபா நம்ம எல்லாருக்கும் மந்திரம் சொல்லி, அதாவது மந்திரம்னு சக்தி வாய்ந்த மகாவாக்கியம் சொல்லி விடைபெற்று சென்றார். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி என்ற 3 மகா மந்திரம் பாபா சொன்னார். அன்னைக்கு தேதிக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பாபா முரளியில் நிறைய விஷயம் வந்தது. அதில் முக்கியமாக லௌகீக குடும்பம், அலௌகீக குடும்பம், மற்ற விஷயங்கள், எந்த நினைவு, பொருள், சொத்து, மனைவி, குழந்தைகள், எந்த நினைவு வரக்கூடாதுன்னு சொல்லி முரளியில் வந்தது. அதுக்கு ஏற்றவாறு பாபாவுக்கு கடைசி நேரத்தில் லௌகீக குடும்பம், அலௌகீக குடும்பம் பற்றி எந்த விஷயத்தை பற்றி நினைவு வரல, எந்த பொருளை பற்றியும் பாபாவுக்கு நினைவு வரல. பாபாவுக்கு ஒரே ஒரு சிந்தனை இருந்தது, நான் ஸ்ரீபாபாவிடம் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த நினைவும் வரல. அந்த மாதிரி பாபா விஸ்தாரத்திலிருந்து சாரமாக்கினார். நினைவுகளை எல்லாத்தையும் நிறுத்திட்டு, பல விஷயங்களில் புத்தியை கொண்டு போகிறதுலேருந்து எல்லாத்திலையும் நிறுத்திட்டு ஒரே விஷயம், ஒரே நினைவு பாபாவுக்கு இருந்தது. ஆனால் இதுக்கு ஒரு நாளுக்கான பயிற்சி பண்ணலை, ஒரு நாளைக்கான முயற்சி பண்ணலை. பாபா ஆரம்ப காலத்திலேருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்ச காரணத்தினால தான் அந்த கடைசி கட்டத்தில் பாபா எல்லாத்தையும் வெற்றிகரமாக்கி விஸ்தாரத்தை சாரமாக்கி லட்சியத்தை அடைய முடிந்தது. அதே நேரம் வரலாறுல பார்க்குறோம், சாக்ரட்டிஸ்னு ஒரு பெரிய மேதை, தத்துவ மேதை இருந்தால் தெரியும் உங்களுக்கு. அவருக்கு விரோதிகள் பல காரணங்களால், அது விஸ்தாரமான விஷயங்கள், அவர் ஜெயிலில் அடைச்சிருந்தார். கடைசி கட்டத்தில் அவருக்கு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த நேரம் அந்த ஜெயிலர் விஷம் கொடுக்குறாரு. கொடுக்க முன்னாடி கேட்குறாரு, உங்களுடைய கடைசி விருப்பம் என்னன்னு கேட்குறாரு. இது சம்பந்தமாக அவருடைய சிஷ்யர், சாக்ரட்டிஸுடைய சிஷ்யர் பிளாட்டோ, அவர் தன்னுடைய வரலாறுல எழுதியிருக்கார். இதை பற்றி பிளாட்டோ இதை பற்றி கவனிச்சிருக்கார். அப்போ அந்த ஜெயிலர்கிட்ட சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுங்கள், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு 2-3 தடவை மட்டன் கடன் வாங்கி சாப்பிட்டேன், அது தயவு செய்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்ல சொன்னார்.
பாருங்கள், உலகத்திலே பெரிய தத்துவ மேதை, பெரிய விஷயங்களெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு கடைசி கட்டத்தில் உயிர் விடுற நேரத்தில் பகவான் நினைவு வரல, அந்த சின்ன விஷயம் நினைவு வந்திருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய மேதையாக இருந்தால் கண்டிப்பாக பகவான் நினைவு தான் வரணும். அவருக்கு யார் நினைவு வந்திருக்கு? மனைவி நினைவு, பக்கத்து வீட்டுக்காரர் நினைவு, பக்கத்து வீட்டுக்கார்ட்டேருந்து வாங்கின பொருள் நினைவு, இதுதான் வந்திருக்கு. ஆக இப்பொழுது பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார், நாம் ஒரு பாபாவை நினைவு செய்யணும். கடைசி நேரத்தில் நம்முடைய புத்தி எங்கேயும் அலை பாயக்கூடாது. அலை பாய்ஞ்சா என்னாகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். அதனால் இப்பொழுது நாம் பாபாவால் அடைந்த அனைத்து பொக்கிஷங்களையும் வெற்றிகரமாக பயன்படுத்த வேண்டும். கடைசி நேரம் சொல்லும்போது 2 வகையில் கடைசி நேரம். ஒன்று உலகத்துக்கு ஒரு கடைசி நேரம், அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி நமக்கு கடைசி நேரம். எந்த கடைசி காலம் எப்போ முதல்ல வரணும்னு தெரியாது. நம்முடைய கடைசி காலம்னு நம்ம ஆத்மா சரீரத்தோட கடைசி காலம். உலகம் முடிஞ்சால் உலகத்துக்கு கடைசி காலம். அப்போ உலகம் முதல்ல முடியுமா அல்லது நம்ம வாழ்க்கை முதல்ல முடியுமா தெரியாது. ஆக அதுக்கு ஏற்றவாறு நம்ம தயாராகணும். பிரம்ம பாபாவுக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது. மிகப்பெரிய அழிவு காட்சி, இரத்த ஆறு ஓடக்கூடிய காட்சி கிடைச்சது. அதுக்கு பிறகு பாபாவுக்கு புது உலகத்தினுடைய காட்சி கிடைச்சது. அதே நேரம் பாபாவுக்கு அஷரீர் வாக்கியம் கிடைச்சது. புது உலகத்தின் படைத்தல் காரியம் நீ தான் செய்யணும்னு சொல்லி ஸ்ரீபாபாவுடைய அசரீரி காட்சி கிடைச்சது. பிரம்ம பாபா முதல்ல கொஞ்சம் தயங்க ஆரம்பித்தார், இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்னு சொல்லி. அப்புறம் மனப்பூர்வமாக பாபா அந்த காரியத்தை செஞ்சார். அதெல்லாம் பாபா அடிக்கடி சுவாரஸ்யமாக சொல்லுவார். பிரம்மா பாபா, நான் பாட்டு வழியில் நடந்து போயிட்டு இருந்தேன், ஸ்ரீபாபா என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு சொல்லி பாபா ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. அதே நேரம் பாபா நமக்கு புரிய வச்சுருக்காங்க, பாம்பே நீரில் மூழ்கும் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாம்பே மட்டுமல்ல, எதெல்லாம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த நகரங்கள் எல்லாம் மூழ்கிடும். சுமார் 100 அடி உயரத்துக்கு அலை வீசும், கடல் கொந்தளிக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. நான் கூட அடிக்கடி சில பேர் சந்திக்கும் போது சொல்லுவேன், நான் யாரெல்லாம் பாம்பே பார்க்க வரலையோ சீக்கிரம் வந்து பார்த்துருங்க. ஏன்னா சத்தியத்தில் பாம்பே இருக்காது, சத்தியத்தில் டெல்லியாவது இருக்கும். இப்போ நீங்கள் டெல்லியை பார்க்க விட்டீங்கன்னா சத்தியத்தோட டெல்லி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க விட்டுட்டிங்கன்னா பாம்பேயை சத்தியத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு நான் சுவாரஸ்யமாக சொல்லுவேன் நான். அதே நேரத்தில் பாம்பே போன்ற நகரங்கள், கடற்கரையை ஒட்டி இருக்கிற நகரங்கள் எல்லாமே கடல் கொந்தளிப்பு மூலமாக அழிவு ஏற்படும். அதே நேரம் பல இடங்களில் பூகம்பம், நில அதிர்வு ஏற்படும். அங்கே அந்த ஏரியாவில் பெரிய பெரிய டேமெல்லாம் கூட உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ டேம் இருக்கிற இடங்களில் பூகம்பம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? டேமில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு மூலமாக தண்ணீர் எல்லாம் வெளியேறி நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். அது சில டேம்லாம் 400 அடி 500 அடி உயரத்தில் அளவு கட்டியிருக்காங்க. அவ்வளோ தண்ணி அதில் நிறைஞ்சிருக்கு. அப்போ நில அதிர்வு ஏற்பட்டு பூகம்பம் ஏற்பட்டால் டேம் உடைஞ்சு தண்ணியெல்லாம் வெளியேறி நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இவ்வாறு பல வகையில் பாபா புரிய வச்சுட்டே தான் இருக்காங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் வார், அணு ஆயுதத்தால் அழிவு. இரண்டாவது சிவில் வார், உள்நாட்டு பிரச்சனை. உள்நாட்டு பிரச்சனைனால் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் இயற்கையின் சீற்றங்களாலையும் நிறைய பாதிப்பு ஏற்படும் சொல்லி பாபா புரிய வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு விஸ்தாரமான விஷயங்கள் இருக்குது உலகத்தில் விநாசத்தை பற்றி. இப்போ நம்முடைய விஷயம் என்ன? தன்னுடைய விஷயம், உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சாரமாக ஆக்க வேண்டும், விஸ்தாரத்திலிருந்து சாரமாக ஆக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அதாவது பெட்ரோல் டீசல் உருவாக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் பிளான்ட் எல்லாமே சமுத்திரம் பக்கத்தில். இப்போ சமுத்திரம் கொந்தளிக்குது, சீற்றம் அடையுது அப்படின்னா அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் பிளான்ட் எல்லாமே பாதிப்படையும். இப்போ பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது. இப்போ பல வகையில் பாதிப்பு ஏற்படும். இப்போ டீசல் மூலமாக தான் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு, பெட்ரோல் மூலமாக ஏரோப்ளேன்லாம் பறந்துட்டுருக்கு. அப்போ எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதெல்லாம் பாபாவோட சோலார் ப்ராஜெக்ட், சூரிய ஆற்றலை பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாப்தாதா சொன்னாங்க. நம்ம மதுபனில் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கும். வியாதி குணப்படுத்துறதுக்கு
மருந்து கிடைக்காது, ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆகிருப்பாங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்காது. இப்படி பல வகையில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதில் பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது விஸ்தாரத்திலிருந்து சாரமாக்குங்கள், கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துங்க. இப்போ விஸ்தாரம் இருந்தாங்க, அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. புத்தி நம்ம எல்லா விஷயத்திலும் விடுவிச்சு சாரமாக்கினா தான் புத்தியில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நம்முடைய சக்திகளை சரியானபடி பயன்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும். இப்படி பக்தியில் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாதாஜி பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுப்பில் சமையலுக்கு எதாவது வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அங்கே பருப்பு வெந்துட்டுருக்கும், அங்கே விசில் சத்தம் போட்டுட்ருக்கும் குக்கர். அப்போ என்ன சொல்லுவாங்க, மாதாஜி பூஜை பண்ணிவிட்டு அடுப்பில் பருப்பு வைக்குது, ஆஃப் பண்ணும்பாங்க. அப்போ என்னாச்சு, கான்சன்ட்ரேஷன். அதே போல் இந்த ஞான மார்க்கத்துலேயும் நம்ம புத்தி பாபாட்ட கொண்டு போகணும்னு சொல்கிறோம், புத்தி அங்கங்கே போயிட்டுருக்கு, அப்போ பலன் கிடைக்காது இல்லையா? அதனால் இப்போ இருந்தே பயிற்சி செய்யணும். அதனால் பாபா அவ்யக்த பாப்தாதா சமய அனுசாரப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ட்ரையல் பண்ணுறதுக்காக, பயிற்சி செய்கிறதுக்காக டைம் கொடுக்குறாங்க. அடிக்கடி அவ்யக்த பாப்தாதா மாதக்கணக்காக டைம் கொடுப்பாங்க. குழந்தைகள் என்னுடையது என்பதை கடந்து ஜீவன் முக்தி நிலை அடையணும், 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு உண்மையிலே 6 மாதம் தேவை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாபா ட்ரையல் பண்ணுறதுக்காக, தயாராகிறதுக்காக, பயிற்சி செய்கிறதுக்காக அந்த 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். கடைசி நேரத்தை எதிர்பார்க்கக்கூடாது, கடைசி நேரத்திற்கு முன்பாக தன்னைத்தான் தயார் செய்ய வேண்டும். பாபா தன்னுடைய கடைசி கட்டத்தில் 1968 வேர்ல்டு ரினியூவல் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்கான டைரக்ஷன் கொடுத்தாங்க. நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பாம்பேக்கு போனேன். பாம்பேயில் இருக்கும் பொழுது பாபா நிறைய விஷயங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் வேர்ல்டு ரினியூவல் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் உருவானது. அதே நேரம் பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க, கடைசி நேரத்தில் நம்ம செல்வத்தை பாபாட்ட கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், பாபா ஏற்றுக்க மாட்டார், எங்கேயும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? எந்த பொருளை பாபா வாங்குறாங்களோ அந்த பொருளுக்கு பாபா பல மடங்கு திருப்பி தரணும். பாபா குழந்தைகள் கொடுக்குற பொருளை வேண்டிய நேரத்தில், அவசியமான நேரத்தில் கொடுத்தாங்கன்னா அதை பாபா காரியத்தில் பயன்படுத்துவார். அந்த பொருளும் நல்லபடியாக பயன்படும். அந்த பொருளை கொடுத்தவங்களுக்கு பாபா பல மடங்கு திருப்பி தர முடியும். கடைசி நேரத்தில் காரியத்துக்கு பயன்படாது, பாபாவுக்கோ யஜ்யத்துக்கோ அவசியமும் இருக்காது, அந்த நேரத்தில் வாங்கி பாபா அதை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படாது, இப்போ பல மடங்காக திருப்பி தர முடியாது. அதனால் பாபா என்ன செய்வார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசி நேரத்தில் பாபாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், யஜ்யமும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இப்போ நாம் என்ன செய்யணும், விஸ்தாரத்திலிருந்து சாரமாக ஆக்கி நாம் நம்முடைய பொருளை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். மம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் விநாசத்தில் நிறைய பேருடைய செல்வங்கள் மண்ணில் போகும், நெருப்பில் எரியும், திருடர்களால் கொள்ளையடிக்கப்படும், அல்லது ஏதாவது வகையில் வீணாகும் சொல்லி மம்மா சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக பார்க்கும்போது குஜராத் புஜ் நகரத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அதில் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர் ஒரு அழகான வீடு கட்டியிருந்தார். ஜனவரி 26 பூகம் ஏற்பட்டது. அவர் ஜனவரி 25 தான் அந்த வீட்டுக்கு குடி போனார். மிகப்பெரிய கோடீஸ்வரன், கரோட்பதி, பெரிய வீட்டில் இருந்தார். 26 மறுநாள் பூகம் ஏற்பட்டது. அவருடைய மிகப்பெரிய வீடு இடிஞ்சு சேதமாகி ரோடுக்கு வந்துட்டார். கரோட்பதியாக இருந்தவர் ரோடுபதி ஆயிட்டார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுது பாருங்கள். அதே நேரம் பாருங்கள், அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ஏற்பட்டது குஜராத்தில். அப்போ நிறைய பேர் அந்த தீப்பிடிச்சு எரியும் பொழுது தப்பிச்சு வெளியே வந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் அந்த ட்ரெயினில் வரும்போது நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க அங்கங்கன்னு, அந்த பொருளை எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த ரயில் பெட்டி எரியும் போது அவங்களும் சேர்ந்து அதில் இறந்து போயிட்டாங்க. பாருங்கள், சாதாரண மாதாக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் இல்லை, அவங்க பாட்டுக்கு மழை இறங்கி தப்பிச்சிட்டாங்க. யார் நிறைய பொருளை சேர்த்து வச்சு வந்தாங்களோ அவங்க அந்த நிறைய நஷ்டம் அடைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அதே போல் நியூயார்க்கில் உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேடு சென்டர் அதை மிகப்பெரிய விமானத்தை வச்சு அதை அழிச்சாங்க. அதை அழிக்கிற நேரத்தில்
ஏதோ நடக்க போகுதுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு. அங்கே 64வது மாடியில் நம்முடைய பாபா குழந்தை ராம் பிரகாஷ் பிரதர் இருந்தார். அவருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எல்லாரையும் உஷார்படுத்திட்டு வாங்க 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 வாங்கன்னு சொன்னார். அவரும் இறங்கி 64 மாடியிலிருந்து, எலக்ட்ரிக் பவர் கிடையாது, லிஃப்ட் கிடையாது, படிவிலேயே இறங்கி அவரை சேர்ந்தவங்கெல்லாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. அவர் நிறைய பேருக்கு தூண்டல் கொடுத்தார், கீழே வாங்க போகலாம் போகலான்னு சொல்லி. சில பேர் இந்த வேலை இருக்க முடிச்சுட்டு வரேன்னாங்க. இவர் தான் ஆஃபீஸ் கிட்ட இருந்தார். நிறைய ஆஃபீஸ் இருந்தது. மற்ற ஆஃபீஸ் கிட்டலாம் பொறுப்பாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் கிட்ட வெளியே போகல. அப்போ வேலை பார்க்குற ஸ்டாஃபும் வெளியே போக முடியல. அவங்களும் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த வேர்ல்டு ட்ரேடு சென்டர் அழியும் போது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. அப்போ இப்போதைய நேரம் என்ன? நேரம் முடிகிற கட்டத்தில் இருக்குது. நாம் நம்முடையதை வெற்றிகரமாக பயன்படுத்தணும். ஆக சேவை என்பது 2 வகையாக இருக்குது. அமைதியான சூழ்நிலையில் செய்யக்கூடிய சேவை, அமைதியற்ற அசாந்தியான சூழ்நிலையில் செய்யக்கூடிய சேவை. இப்போ அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கண்காட்சி வைக்கிறோம், கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம், செமினார் வைக்கிறோம், பல நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். ஆனால் அசாந்தியான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அசாந்தியான சூழ்நிலை வரும் பொழுது அப்போ நம்ம பயிற்சி எடுத்து சேவை செய்ய முடியாது. இப்போ இருந்தே நம்ம பயிற்சி செஞ்சாதான் கடைசி கட்டத்தில் நம்ம சேவை செய்கிறதுக்கு தயாராக ஆக முடியும். இது பற்றி அவ்வியக்த பாப்தாதா கிட்ட நான் பேசினேன். ஒரு சமயம் பாம்பேயில் முஸ்லீம் இந்துக்கள் கலவரம் ஏற்பட்டது, நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ அந்த மும்பை அரசாங்கம் கர்ஃப்யூ போட்டாங்க, ஊரடங்கு உத்தரவு. யாருமே வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நெருக்கடியாக இருந்தது. அப்போ நான் பாபா கிட்ட கேட்டேன், இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி நம்ம சேவை செய்கிறதுன்னு கேட்டேன். பாபா சொன்னாங்க, சங்கல்பத்தால் மனதின் மூலமாக தான் சேவை செய்ய முடியும் அப்படி சொன்னாங்க. அப்போ இருந்து அந்த மன்சா சேவையினுடைய விஷயங்கள் ரொம்ப வேகமாக நம்முடைய யஜ்யத்தில் அதிகமாக அதை பற்றி கிளாஸ் நடந்தது. அது சம்மந்தமாக நிறைய பயிற்சிகள் நடந்தது, தொடர்ந்து நடந்துருக்கு. அது சம்மந்தமாக மன்சா சேவை என்ற பெயரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தயாராக ஆனது. ஆக இப்போ நம்ம என்ன செய்யணும்? தன்னைத்தான் தயார் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்? விஸ்தாரத்திலிருந்து சாரமாக ஆக்குவதற்கு, முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்தணும். ஆக இந்த நேரம் நாம் நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கணும். நம்முடைய பாக்கியம் நம்ம கையில் தான் இருக்கு. இது சம்மந்தமாக பாம்பேயில் கண்காட்சிக்கான சித்திரங்கள் தயாரானது. அப்போ கடைசி சித்திரத்தை தயாராக்கி பாபாட்ட கொடுத்துட்டு பாபாட்ட சொன்னேன், பாபா இதுக்கு கீழே ஒரு வாசகம் நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் தான் சொல்லணும் சொன்னேன் நான். உடனே பாபா ஒரே ஒரு வாசகம் சொன்னார், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில், உங்கள் பாக்கியம் உங்கள் கையில் சொன்னார் பாபா. இது ரொம்ப எல்லாருக்குமே பிடித்திருந்தது. ஏன்னா நம்முடைய பாக்கியத்தை நம்ம தான் உருவாக்க முடியும். நம்முடைய பாக்கியத்தை வேறு யாராலையும் உருவாக்கவே முடியாது. ஆக சங்கமயத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மத்துக்கு பலன் ஒன்றுக்கு பல மடங்காக கிடைக்குது. அப்போ இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும், சேமிப்பை அதிகப்படுத்தணும். அதான் சொல்கிறோம், சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டுமானால் தன்னுடைய பொருள் பாபாவால் கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தணும். அதை பயன்படுத்த வேண்டுமானால் ரொம்ப அவசியமானது விஸ்தாரத்தை சாரமாக ஆக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். ஆக இவ்வாறு பாபா ஒரு மிகச்சிறந்த டீச்சராக இருக்கார். நம்மை தயார் பண்ணுறார், நம்மை புது உலகத்துக்கு தயார் பண்ணுறார். அதுக்கு ஏற்ற விஷயங்களை ரொம்ப படிப்படியாக சொல்லி கொடுத்து நம்மளை முன்னேற வைக்கிறார். அப்போ நம்ம எல்லா விதமான பொக்கிஷம் அதை வெற்றிகரமாக்கணும். சுவாசத்தை வெற்றிகரமாக்கணும். சுவாசத்தை வெற்றிகரமாக்கினா பல ஜென்மங்களுக்கு நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். தூக்கத்தை கூட வெற்றிகரமாக்கணும், அதை யோக நித்திரவாக்கணும். கேட்டார் அர்ஜுன் பற்றி கேட்கும்போது, கிருஷ்ணாட்ட கேட்டாங்க, அர்ஜுனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ உதவி செய்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாராம், யுத்தம் முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப டயர்டாக இருப்பாராம் அர்ஜுன். அவர் பக்கத்தில் போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். அது தூக்கத்திலோட கிருஷ்ணன் மேலே அன்பு, மரியாதை, நம்பிக்கை, பாவனை இருக்குது. அதெல்லாம் நான் ரொம்ப உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் கூட என்ன செய்யணும்? நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் வெற்றிகரமாக்கணும்,
பொருளை வெற்றிகரமாக்கணும், நேரத்தை வெற்றிகரமாக்கணும், நம்ம தூக்கத்தில் கூட பாபாவுடைய நினைவு கலந்துருக்கணும், பாபா மேலே உள்ள அன்பு இருக்கணும். அப்போ நமக்கு எல்லா விதமான பொக்கிஷமும் வெற்றிகரமாக ஆகும். ஆக இவ்வாறு நம்ம என்ன செய்யணும், இப்போ இருந்தே நம்ம விஸ்தாரத்திலிருந்து சாரமாக்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்தணும். அதே நேரம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சரியான நேரப்படி பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ அதன் மூலமாக நமக்கும் லாபம் கிடைக்கும், சேவையில் முன்னேற்றம் கிடைக்கும், நமக்கு சேமிப்பு அதிகமாகும். அப்போ வெற்றிகரமாக பயன்படுத்த நாம் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றிகரமாக ஆகும். அதனால் பாபா அப்படிப்பட்ட உயர்ந்த டீச்சர் கிடைச்சிருக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்த டீச்சர் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாபா ஒவ்வொரு காலத்திலும் சொல்லக்கூடிய நடைமுறை விதியை கடைபிடிக்கணும், வழிகாட்டுதலை கடைபிடிக்கணும். அதே நேரம் பயிற்சியில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய தான் கடைசி நேரத்தில் நாம் என்னவா ஆக வேண்டும், எப்படி அடைய வேண்டும் என்பதில் நாம் முழுமையாக தேர்ச்சி பெற முடியும், வெற்றி மூர்த்தியாக ஆக முடியும். ஆக இவ்வாறு நாம் சேமிப்பை அதிகப்படுத்துவோம், வெற்றி மூர்த்தியாக ஆவோம். நன்றி. ஓம் சாந்தி.